ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி சேனல். இது கககப்போ. இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா plata o plomo. Plata o plomo. வால்பாறை தாங்க வந்திருக்கோம். வால்பாறை ஃபுல்லாக இன்னைக்கு என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் இல்லாத நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறையில் இருக்குங்க. இந்த வால்பாறை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தாங்க நிறைஞ்சிருக்கும். இதுக்கு பல வரலாறுலாம் இருக்குது. அதோட வரலாறுலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம ஃபுல் டீட்டெயிலான வால்பாறையோட வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்பாறை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வால்பாறை வந்தால் என்னென்ன பார்க்கலான்னா 9th பெண்ட் வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அட்டகட்டியில் இருக்கிற கருவாச்சி முனை வாட்டர் ஃபால் டீ ஷாப்புங்க. ரொம்ப ரொம்ப அழகான டீ ஷாப் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால் எஸ்டேட்டோட ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் இருக்குங்க. பிரம்மாண்டமான பச்சைமலை டனல் இருக்குது. ரொம்ப அழகான கருமலை பாலாஜி டெம்பிள் இருக்குது. சூசைட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன கல்லாரும் இருக்குது. அதே மாதிரி பிரம்மாண்டமான கவியருவியும் இருக்குது. இப்போ பார்த்த அத்தனை பிளேஸோட டீட்டெயிலான வீடியோ தாங்க இது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வால்பாறை வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்ன எல்லா பிளேஸுமே நீங்கள் ஒரே நாளில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆலியாரை கிராஸ் பண்ணினதும் மலை அடிவாரத்திலேயே வால்பாறை செக் போஸ்ட் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபாயும், பைக்குக்கு 20 ரூபாயும், காருக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணணுவே ஆலியாரோட ஒரு அழகான வியூ பாயிண்ட் தெரியுங்க. நீங்கள் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். அங்கிருந்து நீங்கள் அப்படியே கிளம்பி வால்பாறை ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கவியருவிங்க. மங்கி ஃபால்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பணிகளுக்காக இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீக்கிரமாக இந்த ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் போனவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை விட வித்தியாசமான ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா 40 ஹேர்பின் பெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்கனால தான் இந்த வால்பாறை பெண்டை ஏற முடியுங்க. ஏன்னா இந்த ஹேர்பின் பெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கானதாக தாங்க இருக்கும். வால்பாறை போகிற வழியில் நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 9th ஹேர்பின் பெண்டுங்க. இந்த பெண்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஆனமலை, கோட்டூர் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்த ஆலியார் டேமோட ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானதாக இருக்கும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா வரையாடுகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுங்க. உங்களோட லக்கு இருந்ததுன்னா நீங்களும் வரையாடுகளெல்லாம் பார்க்கலாம். நான் போகும்போது என்னோட லக்குக்கு வரையாடெல்லாம் நான் பார்த்தேன். இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா வரையாடுகள் மட்டும் இல்லாமல் சிங்கவால் குரங்குகளும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காணப்படுங்க. வரையாடை பார்த்துட்டோம், அப்படியே சிங்கவால் குரங்கையும் பார்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா என் கண்ணில் 4-5 குரங்குகள் தட்டுப்பட்டுச்சுங்க. அந்த பிளேஸை நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அட்டகட்டிங்க. ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸுங்க இந்த அட்டகட்டி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த கருவாச்சி பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறையா சிலைகளெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதியாக தாங்க இருந்துச்சு. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அந்த பிளேஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பித்தேன். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தென்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படியே கிராஸ் பண்ணி போக ஆரம்பித்து போய் பார்த்தா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்குங்க. கண்டிப்பாக இந்த கருவாச்சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வாட்ச் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு நான் சீரியஸாக படத்தில் தாங்க பார்த்துருப்பேன். நேரில் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ட்ரிப் வால்பாறை பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸும் பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணோம்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான பிரம்மாண்டமான பிளேஸுங்க. நீங்கள் எந்த ஒரு ஹில்ஸ் இருந்தாலுமே போக போக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு தாங்க இருக்கும். எப்படா சூடான பொருள் ஏதாவது சாப்பிடுவோம், ஹோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டீ கடை தாங்க சொல்ல போகிறேன். நீங்கள் வால்பாறை போகும்போது ரைட் சைடில் வாட்டர் ஃபால் டீ ஷாப் ஒன்று இருக்குங்க. இந்த கடையில் நிறுத்தி கண்டிப்பாக டீ சாப்பிடுங்க. ஏன் இங்கே டீ சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே மினி வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ஃபாலில் ரசிச்சுட்டே நீங்கள் டீ சாப்பிட்ற அழகு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உட்கார்றதுக்கு சிட்டிங் டேபிள் இருந்து ரொம்ப ரொம்ப அழகான கூரைகளெல்லாம் அமைச்சு இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வேளை இதுக்கெல்லாம் சேர்த்து பில் போட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒரு டீ வெறும் 10 ரூபா தான். டீ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த கிளைமேட்டுக்கு டீ கிடைக்கிறதே ரொம்ப பெருசு. பட் இங்கே நல்லாவே இருந்துச்சு.
இந்த பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒர்த்தபுளான பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸை நீங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலோட மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டீங்க. ரோட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏரியாவே ரொம்ப ரொம்ப க்ரீனரியாக பக்காவாக இருக்குது. நீங்கள் வால்பாறை போகும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸில் நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இங்கிருந்து போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பிளேஸாக தாங்க இருக்கும். நம்ம ஏரியா சைடு எல்லாமே வீடுகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த ஏரியாவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாக பொட்டி கூட மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இங்கிருந்து பார்க்கும்போதே. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பிளேஸே அழகாக இருக்குது. ஆனால் இந்த மக்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. இவங்களோட எமர்ஜென்சிக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? பஸ் வசதியெல்லாம் அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்குதா? இங்கே கடை வசதிகளாக இல்லையே, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. நீங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேகங்கள் மலையை கிடக்கிற ரொம்ப ரொம்ப அழகான காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நான் போகும்போது மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மலை மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையை கிராஸ் பண்ணி போகும்போது ஐயோ சொல்லவா வேணும், அல்டிமேட்டான பிளேஸுங்க. நீங்கள் வால்பாறை போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸை உங்களால் பார்க்க முடியும். நான் பார்த்த இந்த ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபால்ஸாக தாங்க இருந்துச்சு. நான் நிறுத்திட்டு இந்த ஃபால்ஸ் பக்கம் போகும்போதே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ரோட்லேயே இருக்கிற இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வால்பாறை வரும்போது பார்த்துட்டு போங்க. நான் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. என்னடா அப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் பக்கம் போய் பார்த்தேன். பக்கம் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் நடமாடக்கூடிய இடம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சிறுத்தை நடமாடக்கூடிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா விட்டு உடனே காலி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா வால்பாறை ரீச் ஆயிருங்க. வால்பாறை ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூழாங்கல்லாருங்க. நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்திருந்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய்க்கலாம். எனக்கு இந்த பிளேஸை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போய் பார்த்தா சீரியஸாக இந்த பிளேஸு வேறு லெவல் பிளேஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வந்தால் இங்கேருந்து போகவே மாட்டீங்க. இந்த பிளேஸை பார்க்கும்போது தான் வால்பாறையோட ஒட்டுமொத்த அழகு இங்கே தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாலத்தோட வியூவுக்கும் பாலத்துக்கு கீழே இந்த தண்ணி வர்ற வியூவுக்கும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியாவுக்கு பக்கமே எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கி சாப்பிடுங்க. வீக் டேஸ்லேயே இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா வீக்கெண்ட்லாம் இந்த பிளேஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி வந்து ஒரு அளவு தண்ணி தாங்க இருந்துச்சு. இதே மழையெல்லாம் வந்து நான் இங்கே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான இந்த கூழாங்கல்லாறு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விட்டு போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. சீரியஸ்லி வேறு லெவல் இந்த பிளேஸு. நீங்கள் எவ்வளவோ ஆறை பார்த்துருந்தீங்கனாலும் மற்ற ஆறை விட இந்த ஆறு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆறு தாங்க. அப்படி என்னடா இந்த ஆறில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு ஃபுல்லாமே கூழாங்கற்களால் தாங்க நிறைஞ்சிருக்கும். ரவுண்டாக அழகாக இந்த ஆறு ஃபுல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கற்களாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆழம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் வர்ற தண்ணி ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கனாலே இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தண்ணியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து குளிக்கணும்னா கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட்டுக்கு பேர் தான் கல்லாறு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அல்டிமேட்டான வியூங்க சாமி, வேறு லெவலு. தண்ணியோட ஜில்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் நீங்கள் குளிக்கலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்னு. இந்த ஸ்பாட்டுக்கு ஏன் கல்லாறு அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கூழாங்கல் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆறுக்குள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கல் கிடக்குது பாருங்க. எல்லாமே இந்த கூழாங்கற்களாக தான் நிறைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த ஆறு பேர் வந்து கூழாங்கல் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூழாங்கல் ஆறுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. காஃபி, டீலேருந்து பிரெட் ஆம்லெட்டு, மேகி, ஜூஸ் ஐட்டம்ஸு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா காடை முட்டை வச்சு ஆம்லெட் போடுறாங்க. காடை முட்டையில் வந்து ஃப்ரை எல்லாம் பண்ணி தர்றாங்க. ஆஃப்டர்நூன் ஆனங்காடிக்கு எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நானும் ஒரு மேகியும் காடை முட்டை ஃப்ரையும் சொல்லியாச்சு.
ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது வந்து ரேர் தாங்க. அதுவும் நீங்கள் ஆற்றுக்குள்ளெல்லாம் உட்காந்து இந்த விஷயத்தையெல்லாம் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா மேகியும் காடை முட்டை ஃப்ரையும் சொல்லிட்டேன். இவர் மேகியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறக்குள்ளேயே இந்த காடை முட்டை முடிஞ்சிடும் போல். நான் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இருக்கிற பசிக்கு பார்த்தீங்கன்னா என்னால் அது வரைக்கும் பொறுக்க முடியல. இங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காடை முட்டை பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேகியும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாரு. மேகியும் காடை முட்டையும் எடுத்துகிட்டு நானும் அப்படியே ஆற்றுக்கு போயிட்டேன். ஆற்றுக்குள்ளே உட்காந்து இந்த மேகியும் காடை முட்டையும் செம்ம சூடாக சாப்பிடும்போது சீரியஸாக வேறு லெவலுங்க. ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல ஜில்லுன்னு வர்ற தண்ணியில் காலை நினச்சிட்டே சூடாக ஒரு விஷயத்த சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேறு லெவல் இருக்குமா? அதே ஃபீல் தாங்க எனக்கும். என்னோடய லைஃப் டைம்லேயே நான் ஆற்றுக்குள்ளேயெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணதும் கிடையாது. நான் தனியாக தான் வந்திருந்தேன். பட் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க சீரியஸாகவே. இதே நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அல்டிமேட்டான பிளேஸு. இந்த மாதிரி நானும் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் வால்பாறை வந்தால் மறுபடியும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த பிளேஸை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இந்த பிளேஸில் நிறையா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் ஆக ஆக இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஒரு வேளை வீக்கெண்டெல்லாம் வந்தோம்னா இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் போன டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க கூட்டமாக வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நானும் அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பியும் போதே அந்த பாலத்துலேருந்து இந்த பிளேஸை பார்த்தா எப்படி இருக்கும், வியூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தேன். பார்த்தா இந்த பிளேஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருவி மாதிரி ஒரு செட்டப்பில் தண்ணி வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சுங்க. அங்கே யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணலைங்க. லைட்டாக மழை பெஞ்சங்காட்டிக்கு சூடாக காளான் சில்லி வேறு போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் ஆற்றுக்கே போயிட்டேன். இந்த பிளேஸோட எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 1 டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய் பண்ணுங்க சீரியஸாக. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கிற கூழாங்கல் ஆறு. இதில் குளிக்கிறதுக்கு எனக்கு நீச்சல் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீச்சல்லாம் தெரிய வேண்டியது இல்லைங்க. அந்தளவுக்கு இங்கே ஆழமும் இல்லை, முட்டியளவு கூட தண்ணி இல்லைங்க. அதனால் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீச்சல் தெரியாத பசங்களும் பயந்துக்க வேண்டியதில்லை. நீச்சல் தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவராக டைவ் அடிச்சிங்கன்னா முதுகு வாயெல்லாம் பேந்து போயிடும். அந்தளவுக்கு தான் ஆழம் இருக்கும். அதனால் வந்து பார்த்து சேஃப்டியாக குளிங்க. நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா இந்த ஓடைக்கு பக்கமே இருக்கிற புல்வெளியிலலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து மேலே இருக்கிற கடைகள்லேருந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கனாலும் கீழே வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டுக்கலாம். இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விட்டு போக மனசே வராது. ஒரு வழியாக நான் மற்ற பிளேஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளேஸுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா அக்காமலை, கருமலை, பச்சை மலைன்னு சொல்லிட்டு 3 பிளேஸ் இருக்குங்க. இந்த 3 பிளேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வால்பாறை மட்டுமே விசிட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கல்லாறிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா பாலாஜி கோயில் ரூட் இருக்குங்க. அந்த பாலாஜி கோயில் ரூட்டில் போயிட்டு அங்கே போய் எல்லா விசிட்டையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் 40வது பெண்டை தொட்டுறலாம். சரி, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க, வால்பாறையோட வரலாறு. வால்பாறையில் ஏன் இவ்வளோ தேயிலை எஸ்டேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வால்பாறையில் மொத்தமாக இருக்கிற தேயிலை தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா 56. வால்பாறையை பற்றி அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீன நபர் ஒருத்தர் வந்து இங்கே வந்ததாகவும் அவர் பார்த்தீங்கன்னா களைப்பாறை இங்கே இருக்கிற ஒரு செடியை பிடுங்கி அதில் வந்து டீ வச்சு குடித்ததாகவும் சொல்லப்படுது. அந்த டீ குடித்ததுக்கப்புறமா அவர் உடம்பு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணதாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த தேயிலை அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த தேயிலை எல்லாமே இங்கே வந்து பயிரிட தொடங்கியிருக்காரு. இந்த மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே போகும்போது இந்த சர்ச்சை பார்த்தேன். இந்த சர்ச்சிலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா ஃபேமஸான பச்சைமலை சுரங்கப்பாதை அங்கே தாங்க இருக்குது. சரி, எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்த்தா சீரியஸ்லி இந்த பச்சைமலை சுரங்கப்பாதை வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ட்ராவல் தான் சொல்லணும், ஒரு அட்வென்ச்சரான ட்ராவல் தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சின்ன குறுகிய பாலத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்துனேவே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி கொட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த பிளேஸ் சீரியஸாகவே எனக்கே கொஞ்சம் நடுநடுங்க வைக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த பாலத்து மேலே போகும்போதே கொஞ்சம் பழைய பாலமாக இருக்கிறங்காட்டிக்கு எங்கேயாவது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இந்த சுரங்கப்பாதையிலேருந்து வர்ற தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தத்தோடு தாங்க வந்துச்சு. இதை பார்க்கும்போதே இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லாக தான் இருந்துச்சு. நீங்கள் க்ரௌடாவெல்லாம் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியிருந்தே பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பாலம் வந்து டேஞ்சராக இருக்குது. அதனால் நீங்கள் அத்தனை பேர் வந்து இந்த பாலத்தில் நிற்க முடியாது.
இந்த பிளேஸில் நான் போகும்போது யாருமே கிடையாதுங்க. இந்த பிளேஸ் இருக்கிறது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹிடன் பிளேஸாக தான் இருக்கும் போல். இந்த பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்குது. இந்த பிளேஸ் இப்போல்லாம் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா வெளியிருந்தே இந்த பிளேஸை பார்த்து ரசிச்சுட்டு போயிருங்க. இந்த பிளேஸுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஊரெல்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இந்த இடத்துல கிடைக்காது. நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா தூரமாக இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு மட்டும் போயிருங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு உள்ளே வராதிங்க. பச்சை மலையில் சீரியஸாக இந்த பிளேஸ் வந்து ஒரு ஒர்த்தான பிளேஸ் தாங்க. நீங்கள் வந்து தூரமாக இருந்து இந்த பிளேஸை ரசிச்சுட்டு போங்க. பச்சை மலையில் வேறு எந்த பிளேஸும் கிடையாதுங்க. பச்சை மலையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு தேயிலை தோட்டங்களாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருமலையில் இருக்கிற பாலாஜி திருக்கோயிலுக்கு தான் போக போகிறோம். கருமலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லா பக்கமே தேயிலை தோட்டங்களால் சூழ்ந்து தான் இருந்துச்சு. பிளேஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கருமலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸுங்க இது. இந்த பாலாஜி கோயிலுக்கு நான் ஒரு 2 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டேங்க. ஆனால் நட திறக்கிறது வந்து 3 மணிக்கு தான் நட திறப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த நட திறக்கும் போது மட்டும்தான் நான் வந்து உள்ளே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்தீங்கன்னா நான் கீழேயாவது நின்றுட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் திறக்கிறாங்க. இந்த பிளேஸ் மட்டும் நான் 1 மணி நேரம் நின்று பார்த்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்து பார்க்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. கரெக்டாக காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க. செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாங்கணும். போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்துச்சு. மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு. நீங்கள் போகும்போது பெரிய மேடை ஏறுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது. அதனால் நானும் பெருசாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கல. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் இருக்கிற கடவுள் பார்த்தீங்கன்னா வெங்கடாசலபதி. நீங்கள் பொள்ளாச்சி சைடே கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாலாஜி கோயில் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கோயில் தாங்க. சீரியஸாக நீங்களும் வந்து இந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ் தான் இதுவும். இந்த வால்பாறையிலேயே பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் எல்லா பக்கமே நிறைஞ்சதாக இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்க கூட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட சந்தோஷமான லைஃப் பற்றியும் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றியும் இங்கே எப்படியெல்லாம் இருக்கும், மழைக்காலத்தில் எப்படி இருக்கும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், இதுதான் எங்கள் வேலைங்கிறது முதல் கொண்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க கூட பேசுனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் இவங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன். அவங்களும் பார்த்திங்கன்னா ஜாலியாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதாங்க. அதை தாண்டி இங்கே வந்து வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. வேறு கம்பெனிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வேலை செய்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா மழை வெயில் எல்லாமே பார்க்காம வேலை செய்கிறாங்க. மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா இவங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சால் மட்டும்தான் இவங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வேலையே ஸ்டாப் பண்ண மாட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இவங்களுக்கு ஒர்க் இருக்கும். அவங்கக்கிட்ட பேசின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக. நம்மள வந்து 425 8 நாளைக்கு ஒரு ரவுண்டு. அப்படிங்களா? காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் இன்சண்டிக்கு 7 மணிக்கு வருவோம். 1 மணி நேரம் இன்சண்டி வெட்டிட்டு அப்புறம் பேருக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணியோட சாப்பாடு டைம் அப்புறம் லஞ்ச் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 மணி 1 மணில 4 மணியோட முடிச்சு 4 மணில 1 மணி நேரம் இன்சென்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் டியூட்டி முடிஞ்சு 5 மணியோட. மழை காலத்தில் ஒர்க்கில் எப்படி இருக்குங்க? இதேதான் ஒர்க். மழை லீவ் விடுவாங்க. மழை லீவ்னா ரொம்ப அடமழையா பெஞ்சிச்சு அப்படின்னா 2 மணிக்கு ஒன்டச்சா 2 மணிக்கு விடுவாங்க. மழை காலத்துல பயிரெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துடும். நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன இந்த கொப்பள நோய் வரும். இந்த மழை நேத்தெல்லாம் நல்ல மழை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொப்பள நோய் விழுவும். ஓகே. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கருப்பு புளி புளியா இருக்குதுல்ல, இந்த இருக்கு இது பேர் கொப்பள நோய். இந்த பின்னாடிலாம் இருக்கு பாருங்க, இந்த கொப்பள நோய் வரும். இந்த நோய் வந்துச்சுன்னா மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வரும். ரொம்ப அதிகமான மழைனா இலை வந்து கண்ணி போனால் எப்படி இருக்கும், இந்த பழம்லாம் கண்ணி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த இலையும் கண்ணி போயிருக்கும் ரொம்ப மழை வந்தால். ஆனாலும் அந்த இதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து எப்படினாலும் வெட்டி எடுத்தே ஆகும். ரொம்ப இப்படி இது தேடி வெட்டி விட்டு மட்டம் பார்த்து ஒடிக்கும்போது வந்து நாங்கள் கத்திரி போட மாட்டோம், கையில் தான் எடுப்போம். கையில் எடுத்து 3 இலை திரி வச்சு 3 இலைக்கு வெட்டுக்கட்டையில் இருந்து 3 இலைக்கு மேலே தான் எடுப்போம். அதுக்கப்புறம் தேயிலை வந்து இப்படி ஒரு வெடி கொழுந்து போது ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு வெட்டினதுக்கு அப்புறம் பெரிய கொழுந்தா வந்ததுக்கப்புறம் 1 போல கத்திரி போட்டு லெவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த லைன் நீங்கள் வெட்டிட்டீங்க இல்லையா, இனி எத்தனை நாள் இது வரும்? 8 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு மறுபடியும் வெட்டிடுவீங்க அதே மாதிரி லைனில்? அதுக்குள்ளே வந்துடும் இல்லையா? வந்துடும். எப்படின்னா அதுக்கு உரம் போடுவாங்க,
மருந்து அடிப்பாங்க. இருந்தாலும் இல்லாட்டியுமே அந்த 8 நாள் ரவுண்டு அந்த மருந்து அதுக்கு எல்லாமே சேர்த்து எல்லாமே வரும். கிரீன் டீன்னு சொல்றாங்க, அது தனிங்களா? இதே இலையில தான் அவங்க ஃபேக்டரி அந்த கிரீன் டீ வந்து அந்த மாதிரி கூட பொடி அரும்பு கொழுந்தா இருக்கும். ஓகே. பொடுசாவே இருக்கும்போதே எடுத்துக்கொண்டு அவங்க ஃபேக்டரியில வந்து அது தனியாக போடுவாங்க. இது வந்து இப்போ ரோல் டீ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இது வந்து ஆனால் கரெக்டாக 8 நாளைக்கு ஒருக்கா உரம் போடுறது மருந்து அடிக்கிறது எல்லா வருஷத்துல 2 டைமு 3 டைம் தான் வரும். மருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன கிரீன் டீ. ஓகே. இதில் வந்து ரொம்ப பெருசு. வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே. இங்கே இந்த புலி நடமாட்டம் அது மாதிரிலாம் இது இல்லையா? இது நாள் வரைக்கும் அட்டை மட்டும் மழை காலத்தில் மட்டும்தான் இருக்கும். அதிகமாக மழை டைம் வெயில்ல இருக்காது, மழை டைம்ல மட்டும் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு வந்து இங்கே கம்பெனியில் வந்து சேஃப்டி மீட்டிங் அந்த மாதிரிலாம் போட்டு அது அட்டை மருந்துலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. சரி. அந்த அட்டை மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ரெண்டாவது எப்படி சொல்கிறது, சேஃப்டிக்கு வந்து இப்படி 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி மீட்டிங்க்கு உங்களை மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்களா அந்த மாதிரி ஆள் வருவாங்க. எல்லாமே லிங்க் ஒர்க்லேருந்து எல்லா மீட்டிங்கும் இங்கே உண்டு. எல்லா சலுகையும் பண்ணி தர்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறதுலாம் முடியாது. சரி. ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். பிள்ளைகளை இதில் வச்சு தான் நாங்கள் படிக்க வச்சோம். இதை வச்சு தான் கல்யாணம் காட்சி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நாங்கள் இந்த வேலையை வச்சு தான் நாங்கள் பண்ண நடக்கிறோம். அதனால் வந்து இதையும் நாங்கள் குறை சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு டைம் இருந்தால் பக்கமே பார்த்தீங்கன்னா சோலையார் டேம் இருக்குது, சின்ன கல்லாறு டேம் இருக்குது. இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மழை பெய்யறதுனால நானும் இந்த பிளேஸ்லேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழி எல்லாமே சரியான மழைங்க. ரோடே கண்ணுக்கு தெரில. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடையில் நிறுத்தி அழகாக ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பும்போது அங்கே இருக்கிற அண்ணன் பார்த்தீங்கன்னா, தம்பி பக்கமே சூசைட் பாயிண்ட் இருக்குடா, பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே தெரியவே இல்லை, பட் பெரிய ஆழம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த பிளேஸ்லேருந்து ஒரு வழியாக நானும் மழையாக இருக்கிறங்காடிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. என்னால் ட்ரைவ் பண்ணவே முடியல. 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையே கண்ணுக்கே தெரியலை. அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. எனக்கு என்னடா மேலே மழை பெய்யுது கீழே வெயில் அடிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஷூக்குள்ளேயெல்லாம் தண்ணி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா வெயில் அடிக்குதுங்க. ஃபைனலி மக்களே நம்மளும் வால்பாறை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நான் போன ரூட்லேயே நீங்களும் போனீங்கன்னா ஒன் டேயில் வால்பாறை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இது உங்கள் கக்கக்கப்போ.